பிள்ளைகளே, இன்று ஒரு கதை பார்க்கலாம். தீப்பெட்டியும் தீக்குச்சியும் கதை. ஒரு நாள் தீக்குச்சி ஒன்று ஆழமான சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது. அதை அவதானித்த தீப்பெட்டி, நண்பா, ஏன் அமைதியாக இருக்கிறாய்? எப்போதும் பெட்டிக்குள் இருந்து அசைந்தாடி சலசலத்துக் கொண்டிருப்பாயே, ஏன் இந்த மௌனம் என்று அன்போடு குசலம் விசாரித்தது. அதற்கு தீக்குச்சி, தீப்பெட்டியே, எனக்கு ஒரு சந்தேகம். உனது உடலிலும் எனது தலையிலும் ஒரே ஔடதங்கள் தான் பூசப்பட்டுள்ளன. உரசியவுடன் நான் பற்றி எறிந்து விடுகிறேன். நீ எங்கள் ஆயுள் காலம் வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே என காழ்ப்புணர்வுடன் கேட்டது. இதை கேட்டு சிரித்த தீப்பெட்டி நிதானமாக, நண்பா, உன்னுடலிலும் என்னுடலிலும் இருப்பது ஒரே வகையான மருந்துகள்தான். என்னுடலில் சமச்சீராக உள்ளது. அவை உன்னுடலில் தலையில் மட்டுமே உள்ளது. தலைக்கெனம் கொண்டு இருப்பதால் உரசியவுடன் பற்றி எறிந்து விடுகிறாய். தீக்குச்சியே, தலைக்கெனம் கொண்டதால் உரசியதும் விரைவில் எரிந்து அழிந்து விடுகிறாய் என்று நிதானமாக பதில் கூறிவிட்டு அமைதியாகியது தீப்பெட்டி. குழந்தைகளே, இந்த கதை எமக்கு கற்றுத்தரும் படிப்பினை என்ன தெரியுமா? தலைக்கெனம் பிடித்தவர்கள் விரைவில் மடிந்து விடுவார்கள். அழிவே அவர்கள் முடிவு என்பதாகும். எனவே குழந்தைகளே, வெற்றியை தலைக்கு கொண்டு போகாதீர்கள். தோல்வியை நெஞ்சுக்கு மனதிற்குள் கொண்டு செல்லாதீர்கள். சமச்சீராக உங்கள் வாழ்க்கை பயணம் தொடரட்டும். மகிழ்ச்சியோடிருங்கள். நிதானமாக வாழுங்கள்.